அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2025 மார்கழி மாதத்தின் முதல் திங்கட்கிழமை 22/12/2025 மார்கழி 7. திருமண தடை நீங்க, விரும்பிய மனவாழ்வு அமைய, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்க, குடும்பத்தில் அமைதி நிலவ, சகல காரியத்திலும் வெற்றிகள் சேர, சகல நன்மைகள் உங்களை வந்து சேர ஓர் அற்புதமான பெருமாள் வழிபாடு சொல்லித்தரப்போகிறேன். நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் நான் சொன்ன அத்துணை நன்மைகளும் நடக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. வழிபாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. நாம் சமீப காலமாக பல ஆன்மீக பரிகார பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 26 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 6 வருடத்துக்கு பாதுகாப்பு தரும் ரக்ஷை, 26 வயதுக்கு மேல் 50 வயது வரை இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு தரும் ரக்ஷை, உங்கள் வீட்டை 3 ஆண்டுகளுக்கு திருஷ்டி தோஷம் அண்டாமல் பாதுகாக்கும் வாராகி மூட்டை மற்றும் குடும்ப ஒற்றுமைக்காக வீட்டிற்குள் வைக்க வேண்டிய கர்ம நசி இரத்தினக்கல், நோய் தீர்க்கும் திரம்பகேஸ்வரர் விபூதி மற்றும் தகாத உறவுகள், தேவையற்ற பழக்கங்கள், தேவையற்ற நட்புகளை விளக்கும் லகுவாராகி மந்திரக்கலையம், இப்படி பல ஆன்மீக பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் குடும்பத்திற்கு இந்த ஆன்மீக பொருட்கள் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்று பயன்பெறுங்கள். டிசம்பர் 22ஆம் தேதி இரவுக்குள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயம் போங்க. அப்படி போகும்போது துளசி மாலை ஒன்று வாங்கிட்டு போங்க. அப்படி துளசி மாலை வாங்கும் பொழுது பேரம் பேசாமல் வாங்க வேண்டும். துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு அந்த ஆலயத்தை 3 முறை வலம் வந்து அந்த ஆலயத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் அமர்ந்து நான் சொல்கிற இந்த அற்புத பாடலை ஒரே ஒரு முறை பாடுங்க. தேவி ஆண்டாள் திருவடிகளே சரணம், சூடி கொடுத்த சுடற்கொடியே சரணம், கோதை எனும் பெயர் கொண்ட அன்னையே உன் திருவடிகள் சரணம் சரணம் அப்படின்னு ஒரே ஒரு முறை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். ஒருவேளை உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி ஏதேனும் இனிப்புகள் நெய்வேத்தியமாக வைத்து 5 விளக்குகள் ஏற்றி, இந்த 5 விளக்குகள் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை பயன்படுத்துங்க, அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வாறு தீபம் ஏற்றி நான் சொன்ன இந்த பாடலை ஒரே ஒரு முறை சொன்னால் கூட போதும். தேவி ஆண்டாள் திருவடிகளே சரணம், சூடி கொடுத்த சுடற்கொடியே சரணம், கோதையெனும் பெயர் கொண்ட அன்னையே உன் திருவடிகள் சரணம் சரணம்னு ஒரு முறை சொல்லுங்க. உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். இந்த வழிபாட்டை ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் மார்கழி முதல் திங்கட்கிழமை செய்யலாம். இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு தகவலையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அன்பு தகவல், நமது அறக்கட்டளையின் சார்பாக 3 தெய்வீக எண்ணெய்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் குலதெய்வத்திற்கு மட்டும் தீபமேற்ற குலதெய்வ ஆகர்ஷ்ட தீப எண்ணெய், இறந்தவர்கள் படத்திற்கு முன்பாக தீபமேற்ற மோட்ச தீப எண்ணெய், மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் தீபமேற்ற பொதுவான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய். இந்த எண்ணெய்கள் முறைப்படி தயாரித்து வேத மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்து கொடுக்கிறேன். இந்த எண்ணெய்களின் விற்பனையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் சிறு தொகை எங்களது அன்னசேவா குழுவின் செலவுகளுக்கு பயன்படுத்தப்படும். தேவைப்படுவோர் டிஸ்பிளேல தெரிகின்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.